அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லாருக்கும் ஈத் முபாரக். ஸோ ரம்ஜான் எப்படிலாம் போயிடுச்சு. ஸோ இது முன்னாடி நாள் இதோடது நெக்ஸ்ட்டு டே ரெண்டும் சேர்த்து தான் இன்றைக்கி வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு நாங்கள் ரம்ஜானுக்காக என்ன பர்ச்சேஸ் பண்ண போவோம், துணியெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணியாச்சு. மறுநாள் போயின்னு தான் இருந்தேன் துணி எடுக்க. ஸோ அதெல்லாம் அப்லோட் பண்ண முடியல என்னால். ஸோ மார்க்கெட் போய் எல்லா திங்ஸும் வாங்க வேண்டியதாக இருந்தது. வெங்காயம், அன்றைக்கி பிரியாணி தானே செய்ய போகிறோம் இதுக்கு, அதுக்காக. ஸோ ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ் எல்லாமே வாங்கிட்டு வந்திருந்தேன். தக்காளி எல்லாம் வாங்கிட்டு வந்து எல்லாம் அரேஞ்ச் பண்ண வேண்டியதாக இருந்தது. ஸோ எல்லா வெஜிடபிள்ஸ் எல்லாம் கவரில் போட்டு எல்லாம் எடுத்து வச்சுட்டேன். ஸோ அப்புறமா நான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன் இல்லையா, அந்த திங்ஸ்லாம் காட்ட வேண்டியதும். ஸோ அதுதான் காட்டிகிட்ருக்கேன். ஸோ பொண்ணுக்காக ஷூ எடுத்திருந்தேன். கொஞ்சம் வந்து எனக்காக கிளிப்ஸு, பொண்ணுக்கும் கிளிப்ஸ் எல்லாம் வாங்கியிருந்தேன், கேட்ச் கிளிப்பு. இது தங்கச்சி பொண்ணு பேபிக்கு வந்து ஒரு டாய் வாங்கியிருந்தேன். இது அவளுக்காக பேண்ட்ஸ்லாம் இல்லை, பலாஜோ பிளாட் தான் வாங்கியிருந்தேன். இது வந்து பூச்செடி வைக்கலான்னு சொல்லி தான், இது எனக்கு ரொம்ப பிடிச்சதுனால நான் வாங்கியிருந்தேன். ஸோ பொண்ணுக்கு வந்து லிபாஸில் தான் எடுத்திருந்தேன். ஏன்னா சரவணா ஸ்டோரில் தான் எடுக்க மாட்டேன், எப்போவுமே லிபாஸ் தான் எடுப்பேன். ஸோ இந்த ஆலியா கட் மாடல் சொன்னாங்க, புது மாடல் சொல்லி எடுத்திருந்தேன். ஆனால் எனக்கு வந்து ரேட்டு இவர் அப்போ தான் செலக்ட் பண்ணியிருந்தார். ஆனால் இந்த காஸ்ட்டுக்கு வந்து ரேட் கொஞ்சம் அதிகமாக தான் இருந்தது எனக்கு. எல்லாம் வாங்கிட்ட பிறகு ஸோ இது தாங்க நாங்கள் வாங்கியிருந்தோம் அன்றைக்கி. ஸோ அன்றைக்கி எல்லாம் அப்புறமா வந்து தண்ணி ஜார் வாங்கியிருந்தேன். ரொம்ப நாள் ஆசை கிளாஸில் வாங்கணுன்ட்டு இந்த மாதிரி. ஸோ ஆன்லைனில் பார்த்துட்டே இருப்பேன், ஆனால் வாங்க மாட்டேன். ஸோ அங்கே பார்த்தோன்னே ரேட்டும் கம்மியாக இருந்ததுனால வாங்கிட்டேன். அப்புறமா வந்து மணி பிளான் வைக்கிறதுக்கு ஒரு பாட்டும் வாங்கியிருந்தேன். ஸோ அதுவும் பிடிச்சிருந்தால வாங்கிட்டேன். ஸோ காலையிலேயே பசங்களும் தங்கச்சியும் வந்திருந்தாங்க. ஸோ அவங்க இருந்துட்டு காலையிலே இங்கே ஈவினிங் நான் மருதாணி வச்சுட்டு அப்புறமா ஏன்னா வைக்கிறதுக்கே ரொம்ப இது பண்ணிகிட்டே இருந்தா, சேட்டை பண்ணிகிட்டே இருந்தா, ரொம்ப விளையாட்டு. ஒரு கை கூட சரியாக ஒழுங்காகவே வைக்கல. 40 திட்டு வாங்கிட்டு இருந்து தான் வச்சுட்டு போனாலே ஒரு கை தான் வைக்க முடிஞ்சுது. ஏன்னா தங்கச்சிக்கு வைக்கணும். ஏன்னா பாப்பாவும் ரொம்ப அழுதுகிட்டே இருந்தா, ரொம்ப சேட்டை பண்ணிகிட்டே இருந்தா, அவளையும் பார்க்கணும். சரி இவள் கையை வச்சுட்ட பிறகு தங்கச்சிக்கும் வச்சு விட்டுட்டேன். தங்கச்சியும் ஒரு கை தான் வச்சா, அவள் 2 கையை வைக்கலாம், ஃபுல்லாக வைக்கலாம்னு சொல்லி தான் ஆசைப்படி வந்திருந்தா. அவள் பொண்ணு வேறு வீட்டில் போய் அவள் தானே இது காயறதுக்கே கொஞ்சம் லேட் ஆகிடுச்சி மருதாணி சரியா. அதனால் அவள் ஒரு கையில் வச்சுட்டே போயிட்டா. அப்புறமா போனோடனே நான் வந்து பொண்ணுக்கு வந்து 2 கையில் வச்சு விட்டேன். என் பொண்ணுக்கு அவள் 10:30 மணி ஆயிடுச்சு அவள் வச்சதுக்கு. அப்புறமா வந்து நைட்டு 1 மணிக்கு வந்து தான் நான் வச்சுட்டே தூங்கினேன். The next day 5 மணிக்கு தான் ஏஞ்சிருந்தேன். ஏஞ்சோடனே வந்து நட்ஸ்லாம் ஊற வச்சுட்டு அப்புறமா நெக்ஸ்ட்டு வேலையை பார்க்கலான்னு சொல்லி தான் இது பண்ணேன். இதுதான் நான் போட்டிருந்த மருதாணி. நல்லா இருந்தால் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இது வைக்கிறதுக்கே 1 மணி வரைக்கும் தான் போட்டுட்டு தூங்கினேன். லேட் ஆகிடுச்சி, ஏஞ்சிக்கவே முடியல. அப்புறமா நட்ஸ்லாம் ஊற வச்சிட்ட பிறகு நெக்ஸ்ட்டு வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து இன்றைக்கி நான் சேமியா தான் செய்ய போகிறேன். ஏன்னா மாமியார் வீட்லேயும் அதுதான் செய்வாங்க. ஸோ அதுதான் நானும் கண்டினியூ பண்ணிகிட்ருக்கேன் இது வரைக்கும். ஸோ நான் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சேமியா தான் செய்ய போகிறேன். மருதாணி வச்ச பிறகு காலையில் தண்ணியில் கை போடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஸோ எண்ணெயை போட்டு நல்லா மருதாணியெல்லாம் இது எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஏன்னா பிரேக்ஃபாஸ்ட் செய்யணும் இல்லையா, அதுக்காக. ஸோ ஆனியன்லாம் கட் பண்ணி எல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டேன். உடனே க்ளீன் பண்ணிட்டா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் எங்களுக்கு வேலையெல்லாம். ஸோ தண்ணியில் எல்லாம் வாஷ் பண்ணி எல்லாம் பண்ணிவிட்டு சேமியாவுக்கு என்னென்ன வேணுமோ அதெல்லாம் எல்லாம் சாப் பண்ணி எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டேன். அப்புறமா பொண்ணு ஏஞ்சி வந்துட்டா. பாருங்கள், இது மாதிரி தான் இதுனா நான் போட்டிருந்தேன். அவளுக்கு நல்லா இருந்தால் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அப்புறம் வந்து சேமியா வந்து எப்பவுமே வறுத்து போட்டால் தான் கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அப்படியே போடாதீங்க, டேஸ்ட் அவ்வளோவா நல்லா இருக்காது. எல்லாருக்கும் பண்டிகை வந்தாலே ரொம்ப சந்தோஷமாகவே இருக்கும். ஏன்னா புது ட்ரெஸ் வாங்குறது, மருதாணிலாம் வைக்கிறது, ரெடி ஆகுறது, மேக்கப்லாம் பண்ண வேண்டியதாக இருக்கும். ரிலேஷன்ஸ் வீட்டுக்கு போக வேண்டியதாக இருக்கும், தாத்தா பாட்டி வீட்டுக்கு. ஸோ ஒரே கெட் டுகெதராக இருக்கும். ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவாங்க அந்த நேரத்துலலாம். ஸோ நாங்கள் சின்ன வயசுலேருந்து அப்படி தான் இருந்தோம். இப்போது எங்கள் பசங்களை பார்த்தா அப்படி தான் எனக்கு தெரியுது. நான் சின்ன வயசுலேருந்து அப்படி தான் இது பண்ணுவேன், என்ஜாய் பண்ணுவேன். ஸோ இப்போ நம்ம பசங்க பண்ணுறாங்க. ஸோ சேமியா வந்து வறுத்து போடுங்க, சரிங்களா.
ஆனியன்லாம் நல்லா கட் பண்ணி வச்சுருங்க. அப்புறம் பேன் எடுத்து எண்ணெய் போட்டு ஆனியன், சால்ட் எல்லாம் போட்டு நல்லா விதக்க விட்டுருங்க. இவர் கறியும் வாங்கிட்டு வந்திருந்தார், 1 kg வாங்கிட்டு வர சொல்லியிருந்தேன். நான் 1 கிலோ பிரியாணி தான் இன்றைக்கி செய்ய போகிறேன், மட்டன் பிரியாணி. ஸோ அதுவும் எடுத்து வச்சிட்ட பிறகு ஒரு சைடில் வந்து வெங்காயம் இதாகிடுச்சு, ப்ரௌன் கலர் ஆன பிறகு நீங்கள் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு போடுங்க, சரிங்களா. அப்புறமா வந்து டொமேட்டோ வந்து நான் கிரைண்ட் பண்ணி தான் போடுவேன் எப்போவுமே பசங்களுக்காக. ஸோ கிரைண்ட் பண்ணி எல்லாம் மீதி உங்களுக்கு என்ன சேமியில் ஆட் பண்ணுறீங்களோ அந்த மசாலாலாம் ஆட் பண்ணிடுங்க. மஞ்சள் பொடி, மிளகா பொடி, பச்சை மிளகா. நான் கரம் மசாலா கிடையாது, சீரா பவுடர் ஆட் பண்ணியிருப்பேன். ஜீரா பவுடர் ஆட் பண்ணால் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் முன்னாடி வீடியோவில் கூட சொல்லியிருக்கேன், சரிங்களா. அப்புறமா சேமியாலாம் செஞ்சு முடிச்சிட்ட பிறகு நான் ஒரு பேக்கெட்டுக்கு வந்து 1.5 கிளாஸ் தண்ணி தான் போடுவேன். இப்போ நான் 2 பேக்கெட் எடுக்கிறதுனால 3 கிளாஸ் தண்ணி போட்டிருக்கேன், ஸ்டீல் கிளாஸு. ஸோ அப்புறமா கொதி வந்த பிறகு நீங்கள் சேமியாவே ஆட் பண்ணிக்கோங்க. சைட் பை சைடாக வந்து அந்த பாத்திரம் வச்சுருக்கேன் இல்லையா, தண்ணி போட்டு அது வந்து அதில் தான் நான் ஷீர் குருமாவே செய்ய போகிறேன், பாயாசம். ஏன்னா அதில் எப்போவுமே சாப்பாடு தான் நான் செய்வேன் இல்லையா. ஸோ அதோட ஸ்மெல் இருக்கனால தண்ணி போட்டு சுடு பண்ணி இது பண்ணிங்கன்னா அந்த ஸ்மெல்லாம் வந்துடும். அதுக்காக தான் அந்த மாதிரி வச்சுருக்கேன். இதில் வந்து கொத்தமல்லி, புதினா எல்லாம் ஆட் பண்ணி தம்மில் வச்சிட்டிங்கன்னா ஒரு 10 minutes அது ஆகிடும். அப்புறமா ஒரு சைடில் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டும் ரெடி ஆகிடும். அப்புறமா தண்ணி இதான பிறகு அந்த தண்ணி போட்டுருங்க. போட்ட பிறகு நான் 4 பாக்கெட்டு பாயாசுக்கு 4 பாக்கெட் போட்டிருக்கேன் பால். நான் எப்போவுமே ஆரஞ்சு பாக்கெட் தான் வாங்குவேன். ஸோ இந்த வாட்டி பால் எனக்கு கிடைக்கனால 2 வந்து க்ரீனும் 2 ஆரஞ்சு வாங்கியிருக்கேன், சரிங்களா. தண்ணி எதுவும் சேர்க்காதீங்க, இதில் தான் நான் செய்ய போகிறேன், ஆட் பண்ண மாட்டேன் தண்ணியை, சரிங்களா. பாலும் ஏற்றிட்டேன். ஒரு சைடு வந்து நட்ஸும் சுடு தண்ணியில் இது பண்ணிங்கன்னா பாயில் பண்ணிங்கன்னா அது மேலே இருக்கிற தோல்லாம் பிஞ்சு வந்துடும் இல்லையா. அதுக்காகவே இது பண்ணியிருந்தேன். ஆறின பிறகு அதுவும் க்ளீன் பண்ணி எண்ணெய் வச்சிட்ட பிறகு எப்போவுமே பால் வந்து அடி பிடிக்காமல் இது பார்த்துக்குங்க. ஏன்னா கொஞ்சம் ஒரு பாயில் வந்த பிறகு தான் நீங்கள் சர்க்கரையை ஆட் பண்ணணும், சரிங்களா. நல்லா கலக்கி விட்டுருங்க பாலை. நல்லா பால் கொதிக்கட்டும். இதெல்லாம் கட் பண்ணி எல்லாம் எடுத்து வச்சாச்சு. ஏன்னா அதிகமாகவே போட்டேன்னு நினைக்கிறேன், அதிகமாக தெரியுது எனக்கு, சரிங்களா. பாலை நல்லா கரண்டி எடுத்து நல்லா கலக்கிட்டே இருங்க, சரிங்களா. சைடில் இருக்கிற ஏடு இருந்தால் அதுவும் நல்லா கீறி விட்டுட்டு அதில் ஆட் பண்ணிக்கோங்க. இது வந்து இந்த சேமியா தான் இதுக்கு நாங்கள் யூஸ் பண்ணுவோம் இல்லையா. இது பேர் ருமானி சேமியான்னு சொல்லுவாங்க, தமிழில் எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. இது ஒரு பேக்கெட் எப்போவுமே வாங்குவோம். இது 1/4 கிலோ பேக்கெட் வரும். இதில் ஒரு 5 பீஸ் வரும். தங்கச்சி எடுத்துக்கிட்டான், நான் 2 பீஸ் எடுத்துக்கினேன். நாங்கள் எப்போவுமே வாங்கினா நாங்கள் 2 பேர் ஷேர் பண்ணிப்போம், சரிங்களா. டால்டா வாங்கினால கீ இருந்தனால கீ யூஸ் பண்ணிக்கிட்டேன். இது கூட கொஞ்சம் ரீஃபண்ட் ஆயிலும் ஆட் பண்ணிக்கிறேன், சரி. ஆட் பண்ணிவிட்டு சிம்லேயே வைங்க. நான் ஏன்னா ஸ்டீல் கடாய் வச்சுருக்கேன், நான்ஸ்டிக்கில் வச்சா பிடிக்காது, ஃபுல்லாக வச்சாலும் அது தீயாது. நான் கொஞ்சம் சிம்மில் வச்சு தான் பண்ணிகிட்ருக்கேன். நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆன பிறகு நீங்கள் அது எடுத்துருங்க. எல்லாமே ப்ரௌனாக ஆயிருக்கணும். உள்ளே வந்து எப்படி போடுறீங்க அந்த சேமியா அந்த கலர்லேயே இருக்கும். எல்லாம் கோல்டன் கலரில் ஆன பிறகு அப்புறமா சைடில் இருக்கிற ஏடெல்லாம் எடுத்து விட்டுட்டே இருங்க, ட்ரை ஆகிட்டோம். இவரும் மசூதிலேருந்து வந்துட்டு பிரேக்ஃபாஸ்ட்டும் இவருக்கு கொடுத்துட்டு பசங்களுக்கும் இவரும் ஊட்டி விட்டிருந்தார். இவர் தான், ஏன்னா மீதி வேலைலாம் பார்க்க வேண்டியதாக இருந்தது, என்னால் பசங்களை ஊட்டி விட முடியல. அப்புறம் வந்து சர்க்கரை நல்லா பால் கொதிச்சிட பிறகு சர்க்கரை வந்து 2.5 அடுக்கு சர்க்கரை தான் ஆட் பண்ணியிருந்தேன். ரொம்ப ஸ்வீட்டும் நான் அதிகமாக போடல, மீடியம் இது தான் இருந்தேன். 2 ஏலக்காய் போட்டிருக்கேன். மீதி பட்டை லவங்க எல்லாம் எதுவுமே ஆட் பண்ணல, நான் 2 ஏலக்காய் தான். ஏன்னா ஸ்மெல் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அப்புறம் அந்த சீட்ஸில் வந்து ஏதோ சீட்ஸ்லாம் போடுவாங்க அதில்,
கிஸ்மிஸ் எல்லாம் போடுவாங்க ஒரு சிலர் ஷீர்குர்மால. நான்லாம் அதெல்லாம் ஆட் பண்ணுறதில்ல. வெறும் 2 தான், பாதாமும் காஜு தான், முந்திரியும் பாதாமும் தான் நான் ஆட் பண்ணுவேன். சரிங்களா? அது கொஞ்சம் நேரம் மூடி வச்சுருங்க. நல்லா அது கொஞ்சம் இன்னும் நல்லா கொதித்து நல்லா க்ரீமியாக ஆகிடும். மில்க்கு கொஞ்சம் க்ரீமியான பிறகு நான் அந்த மீதி இருந்த நெய்யில் வந்து இதுவும் நான் ஃப்ரை பண்ணிட்டேன். கொஞ்சம் லைட்டாக தான் நான் ஃப்ரை பண்ணியிருந்தேன், ரொம்ப ப்ரௌனும் ஆகலை, லைட்டாக பண்ணியிருந்தேன். சரிங்களா? பண்ணிட்ட பிறகு அதை நாங்கள் சேமியா இது பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அது வறுத்து அது நல்லா கையில் நல்லா க்ரஷ் மேஷ் பண்ணிவிட்டு நல்லா தூளாக மாதிரி அப்புறமா ஆட் பண்ணி இப்போ ஃப்ரை பண்ணி வச்சுருந்த நட்ஸும் ஆட் பண்ணிவிடுங்க. ஆட் பண்ணி ஒரு 5 மினிட்ஸ் மூடி வச்சுடுங்க. மூடி வச்சுட்டு கொஞ்சம் நேரம் கழித்து ஆஃப் பண்ணிவிடுங்க. அப்புறமா நான் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு அப்புறமா தொழுதுட்டு அப்புறமா வந்து பசங்களுக்கெல்லாம் ரெடி பண்ணிட்டேன். எல்லாம் ரெடியெல்லாம் பண்ணிட்ட பிறகு இதுதான் ட்ரெஸ்ஸாக வாங்கிருந்து சொல்லுவேன். இதை வந்து மேக்ஸில் வாங்குறது பையனுக்கு நான். சரிங்களா? அப்போ தங்கச்சி ஃபோன் பண்ணியிருந்தான். பொண்ணு ரொம்ப பாப்பா வந்து ரொம்ப இது பண்ணிகிட்டு இருந்தால, சேட்டை பண்ணனால அதனால் இது பண்ண முடியல. நான் அவள் சொல்லியிருந்தா வந்துருமான்னு நான் சொல்லியிருந்தேன். சரியும் அவள் வாங்கி வச்சிருந்த 1 kg கறியும் அதுவும் எடுத்துகிட்டு வந்திருந்தா. நாங்கள் 2 பேரும் சேர்ந்தே இன்றைக்கி ஈத் செலிப்ரேட் பண்ணணும். சரிங்களா? இவரும் அவரோட தங்கச்சியோட ஹஸ்பண்டும் தான் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணிவிட்டு கூட இருந்தாங்க எங்களுக்கு. ஸோ ஆனியன்லாம் போட்டு எல்லாம் சாப் பண்ணி எல்லாம் கொடுத்துருந்தாங்க. ஸோ அதுவும் ஒரு சைடில் இது ஆகிட்டுருக்கு. வெங்காயம் நல்லா ப்ரௌனிஷாக ஆன பிறகு நீங்கள் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டை போடுங்க. நல்லா அது பாதி ப்ரௌன் ஆனவங்களும் நீங்கள் ஆட் பண்ணாதீங்க. சரிங்களா? நல்லா கலக்கி விட்டுட்டே இருங்க. அப்புறமா இதை ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கோங்க. நாங்கள் வந்து மட்டன் என்ன பண்ணியிருந்தோம் தெரியுங்களா? மட்டன் வந்து குக்கரில் விசில் கொடுத்துட்டோம். ஏன்னா நாங்கள் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு, உப்பு அது 2 ஆட் பண்ணி தண்ணி எதுவுமே ஆட் பண்ண வேண்டாம். ஏன்னா இந்த ஸ்டவ்வில் வந்து மட்டன் வேகிறதுக்கு ரொம்ப லேட் ஆகும். அதனால் நாங்கள் மட்டனை வந்து குக்கரில் விசில் கொடுத்துட்டோம். அதுவும் ஒரு 5 விசில் கொடுத்துட்டு வெந்துடுச்சு. ஒரு சைடில் வந்து அரிசிக்கு உள்ள வச்சிட்டோம் தனியாக வச்சுட்ட பிறகு அந்த நீங்கள் வெங்காயத்து கூட ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிவிட்டு அது வேக வச்சுருந்தீங்களா கறி, அது எல்லாம் ஆட் பண்ணிக்கோங்க. இது பக்கத்து வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க, அவங்க கொடுத்துருந்தாங்க. எல்லாம் சேர்த்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ண பிறகு தக்காளி, கொத்தமல்லி, புதினா, தயிர், இது மஞ்சள் போட மாட்டோம், மிளகா பொடி எல்லாம் உங்கள் காரத்துக்கான உப்பு எல்லாம் கரெக்டாக ஆட் பண்ணிக்கோங்க. இது அரிசியில் எந்த மாதிரி உப்பு கரெக்டாக இருக்கோ அதே பதம் தான் இதுலேயே இருக்கணும். இதுலேயும் கரெக்டான உப்பு இருந்தால் தான் இது 2 கலக்கும்போது டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். அதுக்கு இதில் கம்மி அதிகமாக இருந்தால் அது நல்லாவே இருக்காது. நல்லா கலக்கி விட்டுட்டே இருங்க. நல்லா அந்த தண்ணியோடு தானே நாங்கள் போட்டோம், அதில் கொஞ்சம் தண்ணி இருந்தது. ஸோ அதனால் இது வந்து 50% வந்து வெந்தாலே ஓகே அரிசி வந்து. சரிங்களா? எலுமிச்சை சாறு நாங்கள் 2 லெமன் எடுத்துருந்தோம். அதுவும் கொஞ்சம் நல்ல சாறு எடுத்த பிறகு லாஸ்ட்டில் ஆட் பண்ணிட்டோம். அப்புறமா அரிசி இவ்வளோ வந்துச்சுனால அரிசியை ஆட் பண்ணிக்கிட்டோம். அரிசி ஆட் பண்ண பிறகு கொஞ்சம் ஒரு 50 சொல்லியிருந்தேன் இல்லையா, 50% வந்து நீங்கள் கரெக்டான அரிசி இது பண்ணும்போது அதில் ஆட் பண்ணிக்கோங்க எப்போவுமே. ஏன்னா அதில் தண்ணி இருக்கிறதுனால தான் அந்த மாதிரி ஆட் பண்ண வேண்டியதாக இருந்தது. போடும்போது கொஞ்சம் நல்லா கலக்கி விட்டுருங்க. கறி மேலே சாப்பாடு கீழேன்னு சொல்லி கரண்டியால் கலந்து விட்டுட்டு அப்புறமா ஃபுட் கலர் ஆட் பண்ணியிருந்தோம், கேசரி பவுடரு ஆட் பண்ணிவிட்டு அப்புறமா தம்மில் வச்சாச்சு. தம்மில் வந்து 20 மினிட்ஸ் வச்சுருந்தோம் நல்லா ஃபுல் ஃப்ளேமில். அப்புறமா வந்து தயிர் பச்சடி தான், வெங்காயம் பச்சடி தான் நாங்கள் செஞ்சிடலான்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தோம். ஆனியன்லாம் கட் பண்ணி வச்சாச்சு. அப்புறமா தயிர் ஆட் பண்ணி பச்சை மிளகாய் ஆட் பண்ணிடணும். நீங்கள் வேணும்னா கேரட்டு, குக்கும்பரு, தக்காளி அந்த மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். நாங்கள் வெறும் பச்சை மிளகாய் சேர்த்து தயிர் தான் ஆட் பண்ணியிருந்தோம். சைடில் வந்து குக்கும்பர் கட் பண்ணி வச்சுக்கிட்டோம்.
தம்மில் ஆயிடுச்சு பிரியாணியும் பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி. நல்லாவே இருந்தது. நல்லா சர்வ் பண்ணி எல்லாம் எடுத்து வச்சிட்டோம். பார்க்குறதுக்கே நல்லா இருந்தது. ஸோ எல்லாம் சாப்பிட்டு முடித்த பிறகு அவங்க மாமியார் வீட்டுக்கு போகணுன்னு சொல்லியிருந்தா தங்கச்சி. அவங்களும் கிளம்பியாச்சு. அப்புறமா 8:30 மணிக்கு தான் நாங்கள் அம்மா வீட்டுக்கே போனோம். நாங்கள் 8:30 மணிக்கு போய் அங்கே அம்மா வீட்டுக்கு ரீச் ஆன பிறகு தங்கச்சியும் அவங்க மாமியார் வீட்டிலேருந்து ஸ்ட்ரெயிட்டாக அம்மா வீட்டுக்கே வந்திருந்தா. அவங்க அம்மா வீட்டுக்கு போய் எல்லாரையும் ஈத் முபாரக் எல்லாம் சொல்லிவிட்டு அங்கேருந்து ஒரு 1 hour உட்காந்து தான் திருப்பி நாங்கள் கிளம்பிட்டோம். அங்கேருந்து கிளம்பின பிறகு எல்லாம் வீட்டுக்கு வந்துட்ட பிறகு என் வீட்டுக்கு தான் வந்திருந்தேன் தங்கச்சி. திருப்பியும் நைட்டு சாப்பிட்டு தானே போகணும் சார். அவளும் சாப்பிட்டு ஒரு 11:30 மணிக்காக கிளம்பிட்டாங்க அவங்களும். அப்புறமா வந்து பாயாசமும் அந்த ஷீர்குருமாவும் எல்லாம் சர்வ் பண்ணி எல்லாேருக்கும் கொடுத்துட்டு அவங்களும் கிளம்பிட்டாங்க. நடுவில் கூட வீடியோ எடுக்க கொஞ்சம் மிஸ் பண்ணிட்டேன். என்னால் எடுக்க முடியல. சரிங்களா, வீடியோ எண்டு வரைக்கும் நாங்கள் வந்தாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். சரிங்களா, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ இந்த ரம்ஜான் எங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாகவே போயிடுச்சு. ஏன்னா தங்கச்சியும் வந்திருந்தா நாங்கள் நினச்சி கூட பார்க்கல வருவான்னு சொல்லி. ஸோ பசங்கள்லாம் சேர்ந்தனா ரொம்ப ஹாப்பியாக இருந்தது எல்லாருக்காகவும். ஸோ எல்லாருக்காகவும் துவா செய்யுங்க. அல்லாஹ் ஹாஃபிஸ். அஸ்ஸலாமு அலைக்கும்.